சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. மே மாத ராசி பலன்களை தற்போது பார்க்கலாம். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் பல அரிய ஜோதிட சூட்சம பதிவுகள் வரப்போகிறது. அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். இதோடு இந்த ஜூன் மாதத்தில் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் பதிவேற்றி கொண்டிருக்கிறோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். மாத முதல் நாளில் படத்தில் காட்டியுள்ளதுபடி மேசத்தில் சூரியன் உச்ச நிலையிலும் கூடவே புதன் கிரகமும் உள்ளது. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பலத்துடனும், மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சந்திரனும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி மற்றும் செவ்வாய் இருக்கும். கிரக பெயர்ச்சிகள் என்று பார்க்கும்போது 11ஆம் தேதி செவ்வாய் மேசத்தில் பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். 14ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகி குருவுடன் இருக்கும். சூரியன் மற்றும் புதன் இரண்டும் 15ஆம் தேதியில் ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகும். ரிஷபத்துல புதன் நட்புதான், ஆனால் சூரியன் அங்கே பகையாக இருப்பார். புதன் மீண்டும் 29ஆம் தேதி மாலை மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகிறது. ஆக புதன் இந்த மே மாதத்தில் 3 ராசிக்குள் பயணம் செய்யும். மிதுனத்தில் 2 முக்கிய சுபகிரகங்களான சுக்கிரன் மற்றும் குரு கிரகம் இந்த மாதத்தில் பயணிக்கும். இதில் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 14ஆம் தேதி வரையில் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலத்துடன் இருந்து 15ஆம் தேதியிலிருந்து மிதுனத்தில் குருவுடன் இணைவார். உங்களுடைய ராசி அதிபதி முதல் 2 வீட்டுக்குள்ள மட்டுமே டிராவல் பண்றதால உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே ஃபேவரபுளான அமைப்பு இருக்கும் என்று சொல்லிவிட முடியும். அதோட 15ஆம் தேதியில் ராசிக்குள்ள புதன் புதாதித்ய யோகத்துடன் வருவதும், உங்களுக்கு நன்மையை தரும் சனி கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் அருமையான அமைப்பாகும். உங்களில் ஒரு சில பேர் மனசுக்குள்ள நினைப்பது கேட்கிறது, எல்லாம் பாசிட்டிவா இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் நடப்பதெல்லாம் தப்பா இருக்கு, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை நிறையவே இருக்கேன்னு ஆதங்கப்படுவது புரிகிறது. உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களுக்கு ராகு தசா நடப்பில் இருந்து ராகு கிரகம் பகை வீட்டில் அல்லது விரயம் தரும் இடத்தில் இருந்தோ, வேறு அசுப கிரக பார்வை அல்லது சேர்க்கையுடன் இருக்குன்னா பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்வது என்னன்னா, ஒருத்தரோட தனிப்பட்ட ஜாதக அமைப்போடத்தான் இந்த கோச்சார ராசி பலனை இணைத்து பலன் பார்க்க பழகிக்கோங்கன்னு. இந்த மே மாசத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தான அதிபதி சனி லாபஸ்தானத்துல இருப்பதாலையும், குரு வரவஸ்தானத்துல இருப்பதாலையும் தொழிலில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வியாபாரத்திலும் கூடுதலான லாபம் இருக்கும். புதுசா நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. பேச்சை தொழிலாக கொண்டுள்ளவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆசிரியர், பேராசிரியர், வழக்கறிஞர், கால் சென்டர் வேலையில் இருப்பவர்கள், மக்கள் பணியில் இருப்பவர்கள், செய்தி வாசிப்பாளர், மேடை பேச்சாளர்கள், சினிமா துறை, நாடகத்துறையில் டப்பிங் பேச்சு பேசுபவர்களுக்கு என்று பேச்சு சார்ந்த வேலை மற்றும் தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியான வேலையே கிடைக்கும் அமைப்பு உள்ளது. சிலர் புதிதாக தொழில் ஆரம்பிக்கவும் இது உகந்த மாதமாக இருக்கிறது. பொருளாதார உயர்வும் கண்டிப்பாக இந்த மாசத்துல ரிஷபராசிக்கு உண்டு. தொழில் மேன்மையால வரக்கூடிய பணம், வியாபாரத்துல வரக்கூடிய லாபம், தொழிலில் தேங்கி கிடந்த நிலுவைத் தொகைகளும் வசூலாவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. பழைய கடனை அடைப்பதற்கான வழியும் பிறக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். திருமணத்திற்கு இது உகந்த மாதமாக உள்ளது. ஏற்கனவே வரன் பார்த்து வைத்திருந்தா இந்த மே மாசத்துல திருமணம் தாராளமாக செய்யலாம். உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 12ஆம் வீடான விரயஸ்தானமான இடத்தில் இருந்தாலும் அது ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய மேச ராசியிலேயே இருக்கிறது. அங்க இருந்து 8ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்ப்பதால் தாராளமாக திருமணம் செய்யலாம். உங்க குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டுல 2 சுபகரங்கள் இருப்பது போன்ற இந்த அமைப்பு திரும்ப இந்த வருஷத்துல வராது என்பதால இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. நிச்சயதார்த்தம் செய்வது, புதிதாக பிறந்த குழந்தைக்கு பெயர் வைப்பது, வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை செய்வது, நிலவுக்கால் வைப்பதற்கும், புதிய இடம் வாங்குவதற்கும், பத்திரப்பதிவு செய்வதற்கும் மிகவும் உகந்த மாதமாக இந்த மே மாதம் உள்ளது. ஏற்கனவே திருமணமான தம்பதிகளிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் குறையும். பெண்களாக இருந்தால் இந்த மாசத்துல கணவர் வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்லலாம். கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யும். விட்டு கொடுத்து போனால் சிறப்பு. அதனால ஒற்றுமையும் பலப்படும்.
ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்று பார்க்கும்போது உங்களது 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் அதன் அதிபதி புதன் நல்ல நிலையில் இருப்பதாலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மே மாதத்தின் முதல் பாதியில் நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் ஏதேனும் மருத்துவ சிகிச்சைகள் எடுத்து வருபவராக இருந்தால் இந்த மே மாதத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். குறிப்பாக மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனின் சாதகமான அமைப்பால் சிகிச்சைகளும் பலன் தரும். கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு இந்த மாதத்தில் தங்கள் உணவு முறையிலும் பயணங்களிலும் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக செவ்வாயின் அமைப்பும் சூரியனின் தாக்கமும் உஷ்ணாதிக்கம் ஏற்படுத்தும் என்பதால் உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். காதலிக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் மிக இனிமையான மாதமாக இருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வாய்ப்புகள் நிறைய அமையும். வீட்டில் உங்கள் காதலை சொல்லி சம்மதம் வாங்க இது ஏதுவான காலம் இல்லை. சூரியன் பகையாக ராசியில் அமர்வதால் காதலை வீட்டில் சொல்லாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது. மாணவர்களுக்கு இந்த மே மாதம் சாதகமான அமைப்பில் தான் இருக்கிறது. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறதும் உங்களுடைய பிளானை பர்ஃபெக்டா பண்றதும் உங்க கையில தான் இருக்கு. அப்படி செய்தால் சக்சஸ் கண்டிப்பாக உண்டு. பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகளுக்கு முன்னமே சொன்னதுதான், எதிர்பார்த்த பொருளாதார உயர்வு, பிடிச்ச பொருள் வாங்குவது, சந்தோஷமான பயணங்கள், குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு என்று எல்லாமே நல்லாதான் காட்டுது. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்களாக கோபப்பட்டு சண்டை போட்டாதான் உண்டு, இல்லைன்னா எந்த பிரச்சனையும் காட்டல. ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது சூரியன் ராசிக்குள்ளும் செவ்வாய் 12ஆம் வீட்டிலும் இருப்பதால உஷ்ணாதிக்க பாதிப்புகள் வரலாம். அக்னி நட்சத்திர காலம் வேறு நடந்துட்டு இருக்கும். கண்ணெரிச்சல் மற்றும் வியர்க்குறு பாதிப்புகள் அதிகம் இருக்கலாம். நீர்ச்சத்து அதிகம் வெளியேறும் என்பதால ஒரு சிலருக்கு சோர்வு, மயக்கம் கூட வரலாம். அதிக நீர் பருகிக் கொள்வதும் வெயிலில் அலையாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. உங்களுக்கான இந்த மாத அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, வெளிர் நீலம், வெள்ளை மற்றும் கிரே கலர். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் மற்றும் குபேர வழிபாடு செய்வது பொருளாதார வளர்ச்சியை கூடுதலாக்கும். இந்த மே மாசத்துல வரக்கூடிய 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதியில் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. நேயர்களே, இப்ப நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள், என்ன லக்னம், தற்போது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டுள்ளது என்பதை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அதனால இந்த பொது ராசி பலனை நீங்கள் உங்களுக்கான முழுமையான பலனாக நினைத்து கொள்ளக்கூடாது. நேயர்களே, இது போன்ற சூட்சமமான தகவல்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் அடுத்தடுத்து வரப்போகின்றன. எங்கள் அலர்மகள் சேனலை முதன்முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை பார்க்க எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.